எனக்கு நிரம்ப பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் 8 வயது குழந்தை. இந்த 8 வயது குழந்தை நல்லா வாசிப்பான், இசை கலைஞன். அவன் வந்து ஆடு மேய்க்கும் போது இசை வாசிட்டு போனானா. ஆடு மேய்க்கும் போது இசை வாசிச்சான ராஜா கேட்டான். அந்த பையனுக்கு அந்த இசையை கேட்டான்ல ராஜா, நேரா போய் தன்னுடைய இசைக்கு அரசாங்கத்துக்கான இசை கலைஞனை நியமிச்சிட்டான். அப்ப ஒரு போர் வருது, எல்லாரும் போருக்கு போறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, நான் வீட்டுக்கு 8 வயசு அவனுக்கு, நான் வீட்டுக்கு போறேன்னு. வீட்டுக்கு போய் பார்த்தா தன்னுடைய 7 அண்ணனுங்க எல்லாருக்கும் போருக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றான் அந்த பையன், அம்மா நான் போர்க்களத்துல போய் வேடிக்கை பார்த்துட்டு வரேன். அம்மா சொல்றாங்க, நீ சின்ன பிள்ளடா போவாது. இல்லம்மா வேடிக்கை பார்க்க தாம்மா போறேன், நான் டீச்சர், நான் ரெட் லைன் போடுறேன் கீழே. வாசிச்ச குழந்தை புல்லாங்குழலை வாசிக்காமல் வேறு ஒரு வாசிப்பு கருவியை எடுத்துட்டு வாசிருக்கு. டிஃப்ரெண்டா இருக்குது. அது அரசாங்க உத்தியோகத்துல போய் உட்காருது 8 வயசுலயே. அது போய் அம்மா அப்பாட்ட என்ன கேக்குது, நான் போர்க்களத்துக்கு வேடிக்கை பார்க்க போறேங்குது. என்ன டிஃப்ரெண்ட் பாருங்களேன். உன்ன மாதிரி என்ன மாதிரி சாமானிய எங்க கேன்டீன் போலாமாடி, எதுக்கு இட்லி சாப்பிடுவா, எனக்கு ஒரு 2 இட்லி கொண்டு வா, அப்படி சொல்றவர்கள் மத்தியில் கிளம்பி போறான் பாரு அவன். இந்த குழந்தையை நான் நேசிக்கிறேன். நேரா போறான், பார்க்கறான் ஒரு பெரிய அரக்கன் எல்லாரும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்சி பார்க்கறான். எல்லாரும் அழியிறாங்க. அப்ப தளபதி கிட்ட போய் நோன்றான் அந்த பையன். சார் அந்த அரக்கனை நான் அடிக்கவா சார்? சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு தளபதி. நீ போய் அடிக்க போறியா இந்த அரக்கனை? ஆமா சார். எப்படி அடிப்ப? ஆயுதம் வச்சிருக்கேன் சார். எடுத்தான் பாருங்க உண்டிகோல். டேய் உண்டிகோலை வச்சுக்கிட்டு போர் பண்ணுவியாடா நீ? இதெல்லாம் வந்து நீ பறவை அடிக்கிறதுடா. இல்ல இல்ல, அந்த 8 வயது குழந்தை சொன்னதை கேட்டுக்கொள்ளுங்கள். அவன் சொன்னான், நான் இந்த உண்டிகோலால் என் ஆடுகளை மேய்க்க கொண்டு போகும் பொழுது நான் பறவைகளை அடித்து பழக்க பெறவில்லை. என்னுடைய ஆடுகளை தின்ன வரும் நரிகளையும் ஓநாய்களையும் சிங்கத்தையும் அடித்து நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். என்ன விடுங்கிறாங்க. அவன் பயிற்சி பாருங்க, சின்ன சின்ன ஆயுதம் தான். சர்ரா அட்ரான்னா அடிச்சாம் பாருங்க, கரெக்டா இங்க பட்டுச்சு, அப்படியே விழுந்தான். விழுந்த அரக்கனுக்கு பெயர் கோலியாத், அடிச்சவனுக்கு பெயர் தாவூத். டேவிட் டேவிட் அடிச்சான். அடிச்சிட்டு இதை பைபிள் சொல்லுகிறது. நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? அந்த குழந்தைய நான் ஏன் நேசிச்சேன்னா, சில யூனிக் குவாலிட்டிஸ் அந்த குழந்தைகிட்ட இருக்குங்க. நான் இங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், உங்ககிட்ட என்ன யூனிக் குவாலிட்டி இருக்கு? நீங்க என்னை போன்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களை அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு பொசிஷன்ல வந்து உட்கார்றதுக்கு உங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு? அத முதல்ல டிக்ளேர் பண்ணுங்க. அந்த குவாலிட்டியோட நீங்க இருக்கிறீங்களான்னு பாருங்க. நான் சொல்றேன், ஏன் அந்த குழந்தை பிடிச்சதுன்னா, கீழே விழுந்தான்ல கோலியாத், யாருமே இந்த கதையை சொல்ல மாட்டாங்க. அவன் என்ன தெரியும் பண்ணா, எல்லாரும் வெளியில ஓட, அவன் மட்டும் அந்த அரக்கன் கிட்ட போறான். தளபதி அவன் கையை பிடிக்கிறான். எங்க போற? இல்ல இந்த கல் அடிச்சேன்ல, ஆமா அதை நான் ரொம்ப தேடி தேடி நான் ஆயுதமா மாத்தி வச்சிருக்கக்கூடிய கல்லு, அதை அவன் நெத்தியில இருக்கிறத எடுத்துட்டு வர போறேங்கிறாங்க. என்ன துணிச்சல் பாருங்க, என்ன துணிச்சல். 8 வயசுங்க, 8ல இருந்து 12 வயசுன்னு சொல்லுது. அதுக்குள்ள போறான். சொல்றான், சொல்லும் போது வீரர்கள் தன் ஆயுதங்களை களத்தில் விட்டு வருவதில்லை. இது சொல்றாங்க அந்த தளபதி கிட்ட. பைபிளை படிச்சு பாருங்க. நேரா வரான், அப்படி சாஞ்சி கிடக்குறான். அவன் கட மேல ஏறான், தலை கிட்ட போறான், கல்லு எடுத்துட்டான். இப்பதான் இருக்குது கிளைமேக்ஸ். கல்லு எடுத்த உடனே அரக்கனுக்கு மயக்கம் தெளிந்து விட்டது. அவன் கண்ணை விழிச்சு பல்ல ஆணு காட்டுறதுக்குள்ள அந்த வினாடியில, சொன்னாங்கல்ல சார், கெமிஸ்ட்ரி இஸ் நாட் மை சப்ஜெக்ட், அந்த வினாடியில முடிவு பண்ணனா. நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணனா சொல்லுவாங்கல்ல, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு, அந்த மாதிரி முடிவு செய்தது சரி. அவன் வாயை திறந்த உடனே அந்த குழந்தை என்ன தெரியும் படிச்சு, கரகரன்னு கீழே இறங்குச்சு. அந்த அரக்கனுடைய மடியில அவன் கட்டி இருந்த பட்டா கத்தி அப்படியே உருவி கரகரன்னு மேல போய் fraction of secondல எப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் டக்குன்னு குதிச்சிட்டாரோ அப்படி மேலே ஏறி டக்குன்னு கழுத்து அறுத்துட்டான். வினாடியில் அறுத்தான். அவன்தான் இந்த உலகத்தில் முதல் மன்னனாக, மிகப்பெரிய மன்னனாக, இன்றைக்கும் தாவீதுக்கு ஈக்குவலா இன்னொரு மன்னன் பிறக்கவே இல்லை என்ற அளவிற்கு தனி ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவனாக இன்றைக்கும் வரலாறால் போற்றப்படுகின்ற அவன் தன் பயணத்தை ஆரம்பித்தது 12 வயதிற்குள். துணிச்சலா போன பாருங்க. அப்படி துணிந்து நீங்கள் இறங்குங்கள். எந்த காரியத்தையும் துணிந்து நீங்கள் இறங்குங்கள்.